சென்னிமலை முருகன் பாகம் 3. இந்த சென்னிமலையில்தான் கந்தசஷ்டி கவசம் அரங்கேறியது. இந்த கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக முருகனை வேண்டிய பொழுது முருகனே நேரில் தோன்றி சென்னிமலை தலத்திலே வந்து அரங்கேற்றம் செய்து அருளினார். இந்த சென்னிமலை தலத்திலே கந்தசஷ்டி கவசம் என்ற கவச மாலை அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மலையிலே, அதாவது சென்னிமலையிலே, சித்திரை முதல் பங்குனி முடிய 12 மாதமும் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூச தேர் திருவிழா இங்கு மிகவும் முக்கிய திருவிழாவாகும். இங்கு 6 கால பூஜை அனுதினமும் நடைபெற்று வருகிறது. அமாவாசை, சஷ்டி, கிருத்திகை இந்த நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த சென்னிமலை முருகன் கோவிலில் வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க வேண்டி சென்னிமலை முருகனை தங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்களெல்லாம் பாடி ஆனந்தப்பட்டு தங்களுடைய துக்கங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் நீக்கிக் கொள்வார்கள். அப்படி வருகின்ற ஒருவர் பாடிய பாடலை கேட்டபொழுது உண்மையிலேயே மனம் குளிர்ந்தது. அவர் பாடிய பாடல் என்ன தெரியுமா? தாமரை புரையும் காமர் சேவடி பவழத்து அன்னமேனி திகழ்வொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எரிந்த சுடர் நெடுவேர் சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்திற்றால் உலகே என்ற இந்த பாடல் காதுக்கு இனிமையாக இருந்தது. அதாவது இந்த பாடலை பாடியவர் முருகனின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று நமக்கெல்லாம் தெரியும். கந்தசஷ்டி கவசத்தை இயற்றியவர் தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தர். கந்தசஷ்டி கவசத்தை பாட ஆரம்பித்தால் இடையில் நிறுத்தவே கூடாது. முழு கவசமும் பாடி முடிக்க வேண்டும். அப்படி இடையில் நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அதோடு நிறுத்திவிட்டு திரும்பவும் முதலில் இருந்துதான் கவசத்தை சொல்ல வேண்டும். இது பல பெரியோர்களும் ஞானிகளும் முன்னோர்களும் சொல்லி வந்த ஒரு செவி வழி செய்திதான். ஆகவே இதையெல்லாம் நாம் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்வோம். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.